புகும் நாளாம் போகி திருநாள் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கும் நேரம். போகி பண்டிகை அன்று தேவையற்ற பொருட்களை எரிப்பது போல் நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களையும் எரித்துவிட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிகளுக்கு ஏற்றவாறு நாம் சூரிய பொங்கலை கொண்டாடுவோம். தைமலை நெய்மலை, தையினா புல்லும் இல்லை, மாசியினா மரமும் இல்லை என்பது பழமொழி. பயிரும் உயிரும் தலைப்பது சூரியனால் தான். நாம் சூரிய சக்தியுடன் இணைந்துள்ளோம் என்று உணர்ந்து புது அரிசி புது பானையில் இட்டு பொங்கலை படைப்போம். பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுவோம். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். உழவுக்கு பயன்படும் காளைகளுக்கும் பால் கொடுத்து உதவும் பசுக்களுக்கும் நன்றி கூறி பொட்டு வைத்து மானை அடிவித்து அன்னம் ஊட்டுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு இணங்க நாம் அனைவருடனும் ஒற்றுமையாக இருந்து கொண்டாடும் விழாவே காணும் பொங்கல். இவ்வாறு சிறப்புமிக்க நம் தமிழருடைய பண்பாட்டை உணர்த்தும் விழாவே காணும் பொங்கல் விழா. பொங்கல் என்பது பரிசுத்தமான காலம், இனிமையான சபர்சம், மகிழ்ச்சியான விழா. இந்த பொங்கல் விழா மகிழ்ச்சி விழாவாக பொங்கட்டும் என்று கூறி எனது பொங்கல் வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக, கலப்புக்கும் நீயே கடலாகி நில். எண்ணுவது முன்னையே, எழுதுவது முன்னையே, உண்ணுவது முன்னையே, உயிர்ப்பது முன்னையே, இப்படி முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு என் முதல் வணக்கம். மற்றும் இவ்விழாவை சிறப்பிக்க வந்த அன்பர்களே, நண்பர்களே அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மீனம்பார் பள்ளின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னமோ ஆங்கிலம். அதே போல மீனம்பார் பொங்கல்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது பட்டிமன்றம் தாங்க. அந்நடையில இன்னைக்கு பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண்களே அப்படின்னு பேச இந்தாண்ட 3 பேரும், இல்ல பெண்கள் தான் அப்படின்னு பேச இந்தாண்ட 3 பேரும் அமர்ந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர் பாரம்பரியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அவங்க பாரம்பரியத்தை எல்லாம் விட நமது ரொம்ப சிறப்பாமா. எல்லாருக்கும் பாரம்பரியம்னு சொன்னது என்னங்க ஞாபகம் வரும்? முதல்ல உணவு தான் வரும். எப்படி? குக்கர்ல வச்சா சாதம், அத கடவுளுக்கு படைச்சா பிரசாதம், அதையே மனைவி கையால சாப்பிட்டா அதுதாங்க பிரமாதம். அது போல ஆடையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெண்களுக்கு பார்க்கும்போது சாரி, ஹாஃப் சாரி, சில்க் சாரி, காட்டன் சாரி, மெடி, சுடி இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா நம்ம ஆண்களை பாருங்களேன், ஆடையில கூட ரொம்ப அடக்கமா இருக்காங்க. 2 செட்டு, ஒண்ணு வேஷ்டி சட்டை, மிஞ்சி போனா ஜீன்ஸ், இதுதாங்க அவங்க ஆடை. இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா 2 அணியினரும் சேர்ந்து பட்டிமன்றத்துக்கு நடுவர் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கருத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள பேச விட்டு பார்ப்போம், என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ பெண்களே அப்படிங்கிற அணில இருந்து முத ஜனனி வராங்க. வாங்கம்மா. இவங்க கடந்த பல வருஷமா பட்டிமன்றத்துல சிறப்பா பேசிட்டு வராங்க. இந்த வருஷம் என்ன பேசுறாங்கிறத பார்ப்போம். சேற்றினிலே உதித்தாலும் செந்தாமரையாய் மலர்வோம், காற்றினிலே கலந்தாலும் நறுமணமாய் திகழ்வோம். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனி சிறப்பே என் உயிர் மூச்சு என்று என்னை ஆட்கொண்ட தமிழுக்கு முதல் வணக்கத்தையும் எங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்குவதற்காக பெண் சிங்கமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் கையை தட்டலாமப்பா. எங்க பள்ளியில பணியாற்ற ஆசிரியர்கள் அன்பாகவும் ஒரு தாயின் கரிசனத்தோடும் செஞ்ச தித்திப்பான பொங்கலை வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்னதான் அரை தூக்கத்துல இருந்தாலும் பட்டிமன்றத்தை பார்த்துட்டு தான் முழுசா தூங்குவோன்னு அடம் பிடிக்கிற மாணவ மாணவிகளுக்கும், எனக்கு இன்னும் பொங்கலே தரலம்மா, என்ன
என் அன்பான வணக்கத்தையும் பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியத்தை பின்பற்றுவது பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் தான் பாரம்பரியத்தை பின்தூங்கி முன்னெழுகின்றன. பின்தூங்கி முன்னெழுகின்றன. பெண்கள் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல சாணியில பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்க. எந்த ஆண்களாவது 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுறாங்களா? படிச்ச பெண்கள் கூட இன்றைக்கும் மறக்காம 4 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுறாங்க. பெண்கள் வந்து சமைக்கிறத கடமைன்னு நினைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உடல்நிலை சரியில்லாலும் சரி, அந்த பெண் கண்டிப்பா சமைப்பா. இதே ஆண்களை வந்து சமைக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப திருமணத்துக்கு முன்னாடி வந்து பெண்கள் தான் வீட்டுல என்ன பாரம்பரியத்தை பின்பற்றினாங்களோ அதை பின்பற்றிட்டு இருப்பா. திருமணத்துக்கு அப்புறம் தான் கணவன் வீட்டுல என்ன பாரம்பரியத்தை பின்பற்றுறாங்களோ அதை பின்பற்றிட்டு இருக்கா. இப்படி பெண்கள் 2 வீட்டு பாரம்பரியத்தையும் இது வரைக்கும் கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு நகை இருந்தாலும் சரி, அந்த 10 ரூபா மஞ்ச கயித்துல போற 1 பவுன் தாலி தான் அவங்க வாழ்க்கையின் அர்த்தம்னு நினைச்சிட்டு வாழ்றாங்க. அதுதான் பெண்களுக்கு அடையாளம். இதே ஆண்களுக்கும் அடையாளம் இருந்தது, அது அந்த காலத்துலதான் பின்பற்றினாங்க. இப்ப யாரும் பின்பற்ற. ஏன் நம்ம எதிராளி ஜீவதத்தையே எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஜீவதத்துக்கு கல்யாணம் ஆகுது, அவரு மெட்டி போடுவாரா? முதல்ல கல்யாணம் பார்த்தோமா? பெண்கள் வந்து எங்க போனாலும் சரி புடவை தான் கட்டுறாங்க. ஏன் நம்ம மீனம்பார் பள்ளியவே எடுத்துக்கோங்க. மீனம்பார் பள்ளியில பணியாற்ற எல்லா பெண் ஆசிரியர்களுமே புடவை தான் கட்டியிருக்காங்க. இதே ஆண்கள் பொங்கல் தீபாவளி இப்படி ஏதாவது விழா காலங்கள்ல மட்டும்தான் வேஷ்டி கட்டுறாங்க. நடுவர் அவர்களே, பெண்களுக்கு ஒரு விளம்பரம் இருக்கு. அந்த விளம்பரத்திலே தெளிவா சொல்லியிருக்கான், பாரம்பரியத்தை பின்பற்றுவது பெண்கள் தான். தொட்டு தொடங்கும் ஒரு பட்டு பாரம்பரியம். இதே ஆண்களுக்கு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒட்டிக்கோவா கட்டிக்கோவா. ஏமா கட்டலனா அவுன்றாத. இதுல இருந்தே தெரியலையா நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை பின்பற்றுவது பெண்கள் தான். பாரம்பரியத்தை வளர்ப்பது பரதம். அந்த பரதத்தை அதிகமா பெண்கள் தான் ஆடுறாங்க. ஆண்கள் ஆட சொன்னா இது பெண்களுக்கான நடனம்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் பாரம்பரியத்தை பின்பற்றுவது ஆண்கள்னு சொல்றாங்க? நடுவர் அவர்களே, சேலையிலன்னு ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமேமா, அருமையான பாட்டு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. அந்த பாட்டிலே சொல்லியிருக்காங்க சேலையில வீடு கட்டலான்னு. வேஷ்டியில வீடு கட்டலாம்லாம் சொல்லல நடுவர் அவர்களே. எதிரணியை பார்த்து ஒண்ணு கேக்குறேன், பாரம்பரியத்தை பின்பற்றுவது ஆண்கள்னு சொல்றாங்களே, இப்ப அந்த ஆண்கள் தான் டீ கடையில டைல்ஸ் ஒட்டின மாதிரி மண்டையில டைல்ஸ் போட்டுக்கிறாங்க, அரைக்கால் பேண்ட் போட்டுக்கிறாங்க, அரைக்கால் சொக்கா போட்டிருக்காங்க. நாமளாவது காதுலதான் தோடு போறோம், ஆனா ஆண்கள் புருவத்துல போட்டுக்கிறாங்க. கேளுமா, கேட்டா பிள்ளைங்கவா? என்னங்க பிள்ளைங்க? அந்த காலத்துல இருந்தே பெண்கள் பாரம்பரியத்தை பின்பற்றிட்டு தான் வந்தாங்க. பள்ளிக்கு போகும்போது கூட பெண்கள் வந்து தாவணி பாவாடை தான் அணிஞ்சிருந்தாங்க. பள்ளி ஆடையிலேயே பாரம்பரியத்தை பின்பற்றியவர்கள் பெண்கள். அந்த ஏரியா இந்த ஏரியா, அந்த இடம் இந்த இடம், எல்லா இடத்துலயும் ஐயா கில்லிடான்னு நம்ம தளபதி சொன்ன மாதிரி அப்பவும் இப்பவும் எப்பவும் பாரம்பரியத்தை பின்பற்றுவது பெண்களே பெண்களே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளுக்கும் பேச்சுக்கும் சம்மதமே இல்லாம பேசிட்டு போயிட்டாங்க நம்ம ஜனனி. அதை எதிர்த்து பேர்ல பருத்திய கொண்டு மென்மையான பேச்சோட வெற்றி தக்க வச்சுக்கிறாங்க. செவ்வாத்திக்காக வாங்கம்மா. விண்ணுலகை ஆளும் இந்திரன் என்ன, இதயமே இல்லாத கவரும் தன்மை கொண்ட எனது தமிழ் கூடாமல் பெண்களே பார்க்கும் அழகே என்று மயங்கி விட்டோம் ஆண்களே. அழகே பொறாமைப்படும் அளவுக்கு அழகாக இருக்கும் நடுவர் அவர்களே. முட்டை தூக்கி எடுத்துட்டு போறாங்கம்மா. காஸ்ட்லி நடுவர், தக்காளி ஐடியா கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இப்ப எதிரணியில ஜனனி ரொம்ப பொங்கி பொங்கி பேசினாங்க. இப்படி பொங்குறது தான் இந்த பெண்களோட பாரம்பரியம். இப்படி பொங்கி பொங்கி தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எதிரணியில ஜனனி சொன்னாங்களா, ஆண்கள் வேலை முடிச்சுட்டு டெய்லி வீட்டுல கலப்பை வரும்போது ஆரோக்கியமான சமையல் எதிர்பார்க்கறாங்க. ஆனா பெண்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டர் போட்டுருக்காங்க. பாரம்பரியமா ஆண்கள் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பூசாரி வேலை பாக்குறாங்க. இது வரைக்கும் ஏதாவது பெண்கள் பாக்குறாங்களா? இல்லம்மா.
பெண்கள் தான் பாரம்பரியத்தை பின்பற்றாங்கன்னு சொல்றீங்களே, அந்த காலத்துலலாம் ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடியே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா பாரம்பரியத்தை பின்பற்றாங்களாமா. அம்மா, அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பொண்ணுங்களுக்குலாம் குமிஞ்சு நிமிந்து அந்த கோலத்தை போட ரொம்ப கஷ்டமாக்குது. அதான் வெறும் ஸ்டிக்கரோட சிம்பிளா வேலையை முடிச்சிடுறாங்க. எதிரணியில ஜனனி அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு தாலி கயிறு தான் ரொம்ப முக்கியமா. நடுவுல நீங்க அலைப்பயிர படம் பார்த்திருக்கீங்களா? யாருமா? ஷாலினி மாதவன் நடிச்சதா? அதுவே தான் நடுவரே. ஷாலினி குளிக்க போகும்போது தாலி கயிறை கழட்டி வச்சிருவாங்க. இதுதான் பெண்கள் கடைப்பிடிக்கிற பாரம்பரியமா? இத அடிச்சு பேசுறதுக்கு வரை எதிரணியில 3 பேர் வரை உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் தெருவுல அந்த காலத்துலலாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிச்சு நடந்து வருவாங்க பாருங்க. அந்த தெரு பசங்களே மயங்கிடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எந்த பொண்ணுங்க தண்ணி பிடிக்க போகுது? இல்ல குடத்தை கொடுத்தாதான் தூக்கலாம் தெரியுதா? இடுப்புலாம் வச்சா வழுக்குது. நாங்க என்ன பண்ண? எதிரணியில ஜனனி அவங்க சொன்னாங்க, பரதநாட்டியம் ஆடுறது பெண்கள் தானா. நீங்க வேணா தில்லானா மோகனம்பாலா இருக்கலாம், ஆனா ஆண்கள் நாங்க வா மோகன சுந்தரம் நாங்க தானே. நாங்க வாசிச்சாலுமே நீங்க ஆட முடியும். என்ன நடுவரே, நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்பெல்லாம் பேசினா நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றதா இல்ல அவங்களுக்கு தீர்ப்பு சொல்றதா? உங்க நிலைமை நினைச்சா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது நடுவரே. என்ன பாட்டுமா? ஸ்கூலிலும் நாளைக்கெல்லாம் பரிச்சையில தேரலோ 2 டீம் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தர். நடுவர் நீங்க காலி, பாரவங்களுக்கு ஜாலி. நடுவர் நீங்க காலி, பாரவங்களுக்கு ஜாலி. என்ன டேமேஜ் பண்றதே உன் ஜோலியாகுது. பேசுகிறேன். அந்த காலத்துலலாம் திருவிழான்னு வந்தாலே பெண்கள் தாவணி கட்டிட்டு பாரம்பரியமா வருவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா நடுவரே? என்ன பாட்டுமா? தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. அருமையான பாட்டுமா. ஆனா இப்பெல்லாம் யார் நடுவரே தாவணி கட்டுறா? ஏதோ ஒரு நல்ல நாள் வந்தா தாவணி கட்டுறாங்க. 2 நிமிஷம் போட்டு 2000 போட்டோ எடுத்து 2 போஸ்ட் போட்டு லைக் ஷேர் வாங்கிட்டு போயிடுறாங்க நடுவரே. அப்பெல்லாம் இந்த மாதிரி பெண்கள்லாம் பாரம்பரியத்தை பின்பற்றாங்க. ஆனா இப்ப பின்பற்றுறது இல்ல, ஆண்கள் தான் பின்பற்றாங்க. விழுந்து விழுந்து கோயிலுக்குலாம் போய் கும்பிடுறது ஆண்கள் தான் நடுவரு. என் சாண்டி அண்ணன் கூட நல்லா படிக்கணும்னு மாலெல்லாம் போட்டு வேண்டியிருக்கான். எப்படி பார்த்தாலும் ஆண்கள் தான் பாரம்பரியத்தை பின்பற்றாங்க. நம்ம மேச்சேரி கோயில்ல கூட ஆண்கள் தானே அந்த இடத்துல தொங்குறதா வேண்டுதல் வச்சாங்க, பெண்களா வச்சாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், எதிரணியில் இருப்பவர்களுக்கு திண்டாட்டம் என்று பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுவர்கள் ஆண்களே என்று இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், எதிரணியில உள்ள அனைவருக்கும் திண்டாட்டம்னு அவங்க கருத்தை சிறப்பா முன் வச்சிட்டாங்க நம்ம சம்பர்த்திகா. அதை எதிர்த்து பேர்ல தேனை கொண்டு வார்த்தையால கொட்ட வராங்க நம்ம தேன்மொழி. வாங்கம்மா. கல்லில் ஒளி எழுப்பி கடலில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து நெல்லில் மணிப்படுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலாய் மெல்லிதலை வித்தார நடையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழ் வாழியவே. சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த செந்தமிழ் வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நான் பாடும் பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பெய்ன்ற நறுந்தமிழே. உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி திறக்கப்பட்ட புத்தகங்களைப் போலவும் அதில் பதிக்கப்பட்டிருந்த எழுத்துகள் போலவும் இருபுறங்களிலும் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். இருமா எல்லாம் மூச்சு வைக்கிறோம், ரொம்ப முடியல. நடுவரே, விருந்தோமை சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் செயலும் காட்டுபவர்கள் பெண்களே. எதிரணியிலிருந்து சம்பர்த்திகா சொன்னாங்க, ஏதோ ஸ்விக்கியா சொமாட்டோவா வருஷம் வேலை பொழுப்புலன்னா மீனம் பார்க்கல உணவு திருவிழா வைக்கிறாங்க. அதை செஞ்சு தருது பெண்கள் தானே, ஆண்களா செஞ்சு தெரியாது. நடுவர்களே, ஆண்களும் பெண்களும் எல்லா இடத்துலயும் சமமா வந்துட்டாங்க. இப்ப ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 மணிக்கு வேலை முடியுது, 5:30 மணிக்கு வேலைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க, இல்லைன்னா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. உடனே வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காருவாங்க. அப்பதான் பையன் கேட்பான், அம்மா கதை சொல்லுன்னு. அவங்க அப்பா 9 மணிக்கு வந்து நிக்கிறாரு, இந்தாடா உங்க அப்பா 9 மணிக்கு வந்து நின்று இருக்கிறாரு, ஏன் லேட்டுன்னு கேளு, அவரு சொல்வாரு ஒரு பாரு கதை, அதை கேட்டு என்ஜாய் பண்ணுவான்றாங்க. இந்த இடத்துல பெண்கள் வேலைக்கு சென்றாலும் அவங்களோட பாரம்பரியத்தை கட்டி காத்து அவங்க
எங்க சாப்பிட்டு சிறுதானியத்துல சாப்பாடு செஞ்சா சாப்பிட்டுருவீங்க அப்படிதானே? எங்க சொல்லி பாருங்க. சிறுதானிய உப்புமாங்க. உப்புமாவா? ரொம்ப தப்புமா. உடனே கிளம்பிடல. நடுவர்களே, அரிசியை எப்படி எண்ண முடியாதோ அதே மாதிரி அதோட வகைகளையும் நம்மளால எண்ண முடியாது. அரிசியில மட்டும் மாப்பிள்ளை சம்பா, வாடன் சம்பா, வாழன் சம்பா, சீரகை சம்பா, இலுப்பை சம்பா, கிச்சலி சம்பான்னு எத்தனை வகையான அரிசி இருக்கு? ஏமா என்னம்மா நீ பாட்டி சம்பா சம்பான்னு போற? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரம்பா மட்டும்தாம்மா. நடுவர்களே, எல்லா வீட்லயும் பெண்கள் வேலைக்கு போறாங்க. 7 மணிக்கே கிளம்பிடுறாங்க. எந்த வீட்லயாவது கோலம் இல்லாம இருக்கா? எல்லா வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்க. இந்த மார்கழி மாதமே முடிய போகுது. 4 மணிக்கு எத்தனை பெண்கள் எழுந்திருச்சு கோலம் போட்டு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. பாரம்பரியத்தை பின்பற்றுறது பெண்கள் தானே. எனவே வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி என்னிடம் சிக்கன் பிரியாணி கேட்ட நடுவரே எங்களிடம் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன்லங்க, சிறப்பா படப்படன்னு அவங்க கருத்தை முன் வச்சிட்டாங்க நம்ம தேன்மொழி. அதை எதிர்த்து இப்ப பேசுறாங்க சாஜனா. அது என்னன்னு தெரியலங்க, இவங்கள வர்ணிக்கணும்னா மட்டும் வார்த்தையே வர மாட்டேங்குது. வாங்கம்மா. வருஷமா எங்களை கட்டி காப்பாத்துற ஆசிரியர் பெருமக்களுக்கும் எவ்வளவுதான் திட்டினாலும் நாங்க எப்படித்தான் அப்படின்னு கெத்தா சுத்துற மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். அறுத்து கொள்ள மாட்டேன், அறிவுரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் உரையை தொடங்குறேன். பாரம்பரியத்தை பின்பற்றுவது ஆண்கள் தான். எந்த வீட்டுல பண்டிகைன்னு வந்தா இந்த பொண்ணுங்கெல்லாம் எந்திரிச்சு மாயிலைய பறிச்சு தோரணம் கட்டுறீங்க? சொல்லுங்க பாப்போம். ஆண்கள் தானே அந்த வேலையெல்லாம் செய்றீங்க. ஆண்களா இருந்தாலும் ரகத்தாயா இருந்தாலுமே அந்த மாயிலைய பக்குவமா பறிச்சு அலுங்காம குலுங்காம வாசல்ல கட்டுறது பசங்க தானே. அப்ப பாரம்பரியனாவே பசங்க தானே. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட பசங்க தான் சமைக்கிறாங்களாம்மா. ஹோட்டல்ல சமைக்கிற பசங்க வீட்டுல சமைக்க மாட்டாங்களா நடுவரு? அது என்னன்னு தெரியலமா. இந்த பசங்க சமைச்சா மட்டும்தான் 1க்கு 4 தடவை சாப்பிடணும்னு தோணுது. அது ஏன்னு தான் தெரியல. கரெக்ட் நடுவரு. பேட்டா எங்கம்மா தராங்க? எல்லாம் மாச சம்பளம் தான் வடிவேல் சொல்ற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் எங்கம்மா சமைக்கிறாங்க? எல்லாம் பசங்க தான் ஆயிடுச்சு நடுவரு. நம்ம ஊர் பசங்க பெரும்பாலும் போடுற ட்ரெஸ் என்ன நடுவரு? என்னம்மா வேஷ்டி சட்டை, மிஞ்சி போனா ஜீன்ஸ். ஆனா அந்த பொண்ணுங்க போடுவாங்க பாரு ஜீன்ஸ் பேண்ட கிழிச்சு போறது, சேலை முந்தானைய முடிச்சு போறது, மேட்சா தலைவேற விரிச்சு போட்டுக்கிறாங்க. இதுதான் பாரம்பரியத்தை பின்பற்றுறாங்களாம்மா. பாரம்பரியத்தை பத்தி ஒரு பாட்டே இருக்கு நடுவரு. என்ன பாட்டுமா? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிரியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலையிறியே. சேலையே கட்ட தயங்குறாங்களாமா. இவங்க எங்க பாரம்பரியத்தை காப்பாற்ற போறாங்களோ? எதிரணியில ஜானி அழகா பாடினாங்க. பாடினாங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சேலையில வீடு கட்டவா கேட்டில மணி. நான் உன்னை கேட்கறேம்மா, உனக்கு முதல்ல சேலை கட்ட தெரியுமா? என்னம்மா போஸ்க்கு இப்படி டேமேஜ் பண்ணிட்ட? முதல்ல சேலை கட்ட கத்துக்கோ, அப்புறம் சேலையில வீடு கட்டுறத பத்தி பேசலாம். கல்யாண வீட்டுல பாரம்பரியம் ரொம்ப அவசியம் நடுவரு. எந்த கல்யாண வீட்லயாவது பொண்ணுங்க பந்தியை விரிச்சு இலையை விரிச்சு போட்டு பார்த்து பரிமாறுறாங்களா? ஆண்கள் தானே எல்லா வேலையும் செய்யறாங்க. அந்த இலைக்கு சாப்பாடு வை, இந்த இலைக்கு பொரியல் வை, அந்த இலைக்கு அப்பளா வை அப்படின்னு பார்த்து பரிமாறுறாங்க. பொண்ணு என்ன பண்றீங்க? பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டு போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கும் போட்ட மேக்கப்புக்கும் 2000 போட்டோ எடுத்துட்டு விழா சிறப்பிச்சுட்டு போயிடுறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எங்க பெண்கள் ஒரு பழமொழியை பின்பற்றுறாங்க. பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ. சிம்பிள்மா. அந்த காலத்துல பெண்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நெத்தியில குங்குமமும் காலில் மெட்டியும் போட்டுப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் யார் பின்பற்றா? நெத்தியில குங்குமம் வச்சா அலர்ஜி வருமா, மெட்டி போட்டா ரேஷஸ் வருமா? இதுதான் பண்பாடா? இத வேற பேசுறதுக்கு 2 வந்து பேசிட்டு போயிடுச்சு, இன்னொன்னு வேற உட்கார்ந்து இருக்குது. எதிரணியில தேன்மொழி அழகா சொன்னாங்க. பெண்கள் விருந்தோம்பல சொல்றது மட்டும் இல்லையா, செயலையும் காட்டுறாங்களாமா. எனக்கு தெரிஞ்ச அக்கா
வந்திருக்காங்க. எதிர்த்த வீடுதான். நான் போற நேரமா என்னன்னு தெரியல, விருந்தாளிங்க வந்திருந்தாங்க. மாமியார் போய் மருமகளை சமைன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் மகன் கேட்டாரு, ஏமா அவளே வேலை வாங்குற, நீ தான் போய் கொஞ்சம் உதவி செய்யறது அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு பதிலு, இல்லடா அம்மாவனே, பொண்டாட்டி சமைச்சாதான் அவங்கெல்லாம் சீக்கிரமா கிளம்புவாங்க, நான் சமைச்சு போட்டா ஒரு 4 நாள் டேரா போட்டு இங்கே இருந்துருவாங்க அப்படின்னு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்றவங்க கட்டுறவங்க பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு நடுவர். ஏமா இனிமே எங்க கல்யாணம் மண்டபத்துல நடக்க போகுது, எல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் தான். போற போக்க பார்த்தா எல்லாம் ஆன்லைன்லயே முடிஞ்சிரும் போல. கரெக்ட் நடுவர். மார்கழி மாசம் பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறாங்களாமா, விளக்கேத்தி வழிபடுறாங்களாமா பெண்கள். இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்குது? நான் இந்த ஊர் தான், ஒருத்தி கூட காலைல எழுந்து போறது கிடையாது, நானே இழுத்து போத்திட்டுல தூங்குறேன். எனவே தமிழ்ல ஆனா 3 முக்காலம் இருக்கலாம், ஆனா எக்காலமும் பாரம்பரியத்தை பின்பற்றுவது ஆண்களே ஆண்கள் அடிச்சு சொல்றேன். எனவே நல்வாழ்வினை அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாஜனா கருத்து சிறப்பா முன் வச்சிட்டாங்க. இப்போ அதை எதிர்த்து பெண்கள் அணியிலிருந்து முன்னாள் நடுவர், சிந்தனை சிற்பி, சயனை குப்பி நம் கவியரசன் வராரு. அவர் என்ன பேசுறாங்கிறத பாப்போம் வாங்க. வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை அவரை எதுக்குப்பா கூட்டிட்டு வர? நடுவர் அவர்களே, அப்பா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னப்பா சொன்னாரு? எப்பவும் பேரும் புகழோட இருக்க சொன்னாரு. தம்பி பேர் புகழ், செல்ல பேரு. ஐயோ, ஒரு சின்ன நகைச்சுவை போட்டுவாங்க. எனது உமிழ் நீரையும் தமிழ் நீராக சுரக்க வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மேடையில் மாசாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, எங்கள் அணியிடம் மண்ணை கவுவதற்கென்றே முந்திக் கொண்டு வந்திருக்கும் எதிரணியினரே, மாஸ்டர் பீஸான ஆண்களே, மேக்கப்பே போடாத பெண்களே, அன்னை போல் இருக்கும் ஆசிரியர்களே, எங்கள் விழாவினை காண ஓடோடி வந்திருக்கும் பெற்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நடுவர் அவர்களே, பெண் என்பவள் யார், அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சிம்பிளா சொல்லணும்னா என்ன மாதிரி இருக்கணும். கரெக்ட் நடுவர் அவர்களே. பெண் என்பவள் பொறுப்பானவள், உங்களைப் போல. அவள் உண்மையானவள், நமது மாணவர்களைப் போல. அவள் மென்மையானவள், நமது பெற்றோர்களைப் போல. என் புறம் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வக்கிரம், அவமானம், வஞ்சனை இது எதுவும் இல்லாத எனதனியினர். ஆனா எதிரில வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லாத எதிரணியினர். நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்த ஆண்மகனாவது காலையில எந்திரிச்சு கோலம் போட்டு குளிச்சு தெய்வத்தை வழிபட்டு வீடு பூரா சாம்பிராணி போட்டு பார்த்திருக்கீங்களா? அம்மா மட்டும்தான் இது எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த வகையில பார்த்தா பாரம்பரியத்தை இன்றளவும் பெரிதும் பின்பற்றுவது பெண்கள் தான். நடுவர் அவர்களே, இப்ப வந்து பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பண்டிகை நாள்னாவே அவனுக்கு லீவு நாள். அந்த லீவு நாள்ல 8 மணி வரைக்கும் போத்திக்கிட்டு தூங்குவான். தூங்குறதும் இல்லாம, நீங்க நேரம் படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன்ப்பா. அதுல தம்பி ராமையா போய் ஒரு கான்ஸ்டபிள் எழுப்புவார்ல, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? வைதேகி காஃபி குடுறீம்பாரு. அதே மாதிரி நம்ம பையன் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு அம்மா காஃபி அப்படின்னு கேட்டா, சமயக்கட்டுல இருந்து அம்மா ஊருக்கே கேட்கற மாதிரி கத்துவாங்க. டே நாயே, நீ எழுந்திருக்கிறது 7 மதியத்துக்கு, உனக்கு காஃபியை கொண்டு வந்து வேற கொடுப்பாங்களா? உனக்கு வேணும்னா டேபிள்ல இருக்கு, வந்து குடியும்பாங்க. அவனும் எந்திரிச்சு அரைகுறையா மூஞ்ச கழுவிட்டு டேபிள்ல உட்காந்து காஃபியை ஒரு சிப்பு தான் நடுவர் அவர்கள் அடிப்பான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளுணர்வு அவன்கிட்ட சொல்லும். என்ன சொல்லும்னா, அவனுக்குள்ளேயும் ஒரு ஏஆர் ரஹ்மான் இருக்கான், அவனுக்குள்ளேயும் ஒரு லிரிசி சிவகார்த்திகேயன் இருக்கான்னு சொல்லுவான். அப்ப அவன் ஒரு பாட்டு எழுதுவான். நடுவர் அவர்களே, எழுந்தா டீ குடிப்பேண்டா, பல்லு வெள்ளக்கல்ல போடா, திரும்பவும் தூக்கம் வருதேடா, தூங்குடா. ஏன்னா நீ எழுந்திருக்கிறது 7 மதியம், உனக்கு பாட்டு கேக்குதான் அம்மா திட்டுவாங்க. அதுக்கு அவன் பதில் பாட்டு பாடுவான். அம்மா திட்டுறத கேட்டு திரும்பவும் பாடுவேன்னா பாட்டு போடா. என்ன வேறத்தனம் பாத்தீங்களா அவனுக்கு? இப்போ ஒரு வீட்டுல அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்பா வந்து சாதம் சூடா இருந்தா நிறைய சாப்பிடுவாரு, தொட்டுக்கிறது நல்லா இருந்தா அண்ணன் நிறைய சாப்பிடுவான், ஊட்டி விட்டா தம்பி நிறைய சாப்பிடுவான். ஆனா அம்மா மட்டும் மிச்சம் அதிகம் இருந்தா தான் நடுவர்களே அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை பின்பற்றுறது பெண் தான். இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து பாரம்பரியம் இல்லைன்னு எதிரணி சொல்றாங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாக்க எனக்கு பாவமா இருக்கு. எதிரணியில இருந்து சாதனா அவர்கள் சொல்றாங்க, ஆண்கள் தான் காலையில எந்திரிச்சு கஷ்டப்பட்டு மா இலைய பிரிச்சு அதுல நல்ல இலைய தனியா பிரிச்சு அழகா தோரணமா கட்டி தொங்க விடுறாங்களாம். ஆனா அதை செய்ய சொல்லி விளக்கமாத்த கொண்டு அனுப்புறதே அவங்க வீட்டுல இருக்க பெண்கள் தான். நம்மளுக்கு தெரியல போல இருக்கு. பெண்கள் தான் வந்து பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுறாங்கன்னு நமக்கும் தெரியும். அதுவும் இல்லாம உங்க அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு எதிரணியில இருந்து 1500 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் நடுவர் அவர்களே. 1500 2000 சொன்னாங்கப்பா. என்ன நடுவர் அவர்களே இப்படி சொல்றீங்க? உங்களை பத்தி ஊருக்குள்ள நான் எப்படி சொல்லி வச்சிருக்கேன்? எப்படிப்பா? திரைப்படத்தில் அஜித்குமார் எங்கள் தலை, எங்கள் நடுவரின் சாதனைகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது புறநானூறுல ஒரு பாடல் இருக்கு நடுவர் அவர்களே, பாரு மயிர் குடுமி எண்ணெய் நீ வீணு. இப்பெல்லாம் எந்த ஆண்மகன் வந்து தலையில என்ன வைக்கிறான்? எங்க அணியிலிருந்து ஜனனி அவர்கள் சொன்ன மாதிரி புள்ளிங்கோ என்று சொல்லப்படுகிற அரிய வகை உயிரினங்கள் வந்து சில இடங்கள்ல நடமாறத நம்மளால பார்க்க முடியும். அவங்களெல்லாம் பார்த்தா இப்படிலாம் கூடவா ஒரு மனுஷன் இருப்பான், இந்த மாதிரிலாம் கூடவா தலைமுடிய வைக்க முடியும்னு சிந்திக்கிற அளவுக்கு இருக்காங்க. அவங்கள பத்தி ஒற்றை வரியில சொல்லணும்னா, வாலிபத்தில் வருகின்ற எண்ணம் தலை. நடுவர் அவர்களே, நான் வேணா பேசாம கவிஞன் ஆயிடவா? முதல்ல நீ பேச்சாளரா இருப்பா. சரி, நாட்டுல எங்க நல்லவங்க வளர்ந்து விட்டுருக்கீங்க? என்னப்பா? நாட்டுல எங்க நல்லவனை வளர விட்டுருக்கீங்க? வளர்ந்துக்கலாம் இப்ப பேசுங்க. பெண்கள் வந்து பெரும்பாலான நாட்கள்ல சீலை தான் அணியிறாங்க. ஆண்கள் பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் வேட்டி சட்டை அணியிறாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பெண்கள் தான் பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே எங்கள் அணிக்கே தீர்ப்பு வழங்குமாறு பணிவுடன் உங்களை கேட்டுக்கொண்டு தைத்திங்கள் திருநாளிற்கு வாழ்த்து கூறி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பா பேசுற நம்ம கவியரசன். கவியரசன், உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு கவியரசன். சரி, இப்போ அவரை எதிர்த்து நம்ம சிலம்பு செல்வன் ஜீவஜித் வராரு. வாங்கப்பா. இந்தையும் தாயும் அத்தனைமா இருக்கும் ஆண்டவரையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி என் உரையை துவங்க போகிறேன். நடுவர்களே, பாரம்பரியத்தை வந்து பெரிதும் பின்பற்றுபவர்கள் ஆண்கள் தான். எப்படி சொல்லணும்னு வச்சுக்காங்களே, பெண்கள் சமைக்கிற சமையல வாயிலே வைக்க முடியல, அந்த அளவுக்கு காலங்கள் மாறிட்டு வருது. அதனாலதான் ஆண்கள் வந்து அதிகமா சமைக்கிறாங்க. பெண்கள் ஏதோ வந்து விரதம் இருக்கிறாங்களாம். வாரத்துக்கு நிறைய விரதங்கள் இருக்கிறாங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னு இருக்கிறாங்க, குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு இருக்கிறாங்க. எந்த விரதம் வேணா இருங்க, நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா கம்பல்சரி மௌன விரதம் இருங்க. அப்பதான் குடும்பத்துல இருக்க ஆண்களும் நிம்மதியா இருப்பாங்க. பெண்கள் இன்னொரு பாரம்பரியத்தை பின்பற்றாங்க. என்ன தெரியுமா? ஏதோ வெள்ளையங்க வந்து இரவு நேரத்துல அணியறதுக்காக இரவு உடையன்னு நான் கண்டுபிடிச்சான். ஆனா நம்ம ஊர் பெண்கள் அது 24 மணி நேரமா அணிச்சுக்கிட்டு அதே பாரம்பரியம் நினைச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடுத்து தாய்மாமன் ஒரு உறவு இருக்கு. தாய்மாமன் சொல்லும் போது நடுவரோட மூஞ்சில ஒரு பிரகாசம் தெரியுது பாருங்க. தாய்மாமன் ஒரு உன்னதமான உறவு. அந்த உறவோட நிறைய வந்து அந்த உறவுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, அவங்களோட அக்கா தங்கச்சி, அவங்களோட மகன் மகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர், அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். ஏன் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து கால் குத்துறது தாய்மாமன் மடியில வச்சுதானே குத்துறாங்க. அந்த பாரம்பரியத்தை ஆண்கள் இன்னும் பின்பற்றிட்டு தானே வராங்க. கூட்டு குடும்பம்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. 100-150 பேர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. கூட்டு குடும்பங்கிற ஒரு பாரம்பரியம் வந்து அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து பெண்கள் தான். ஏன் சொல்றேன்னா, பெண்கள் வந்து மாமனார் மாமியார் கூட சண்டை போட்டுக்கிட்டு தனியா வந்துடுறாங்க. இப்படி தனியா வர்றதுனால வயல்கள் தோறும் வீடுகளா மாறிடுது. அப்படி வீடுகளா மாறினால விவசாயங்கிற நம்மளோட உன்னதமான பாரம்பரியம் தானே அழிஞ்சு போகுது. ஒரு விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் அழியறதுக்கு காரணம் வந்து பெண்களா தானே இருக்கிறாங்க. செஸ்ல வந்து
தாலாட்டு. தாலாட்டுங்கிறது வந்து தாய்மார்களுக்கான ஒரு பாரம்பரியமா கடைபிடிச்சிட்டு வந்தது. ஆனா இப்ப யாராவது கடைபிடிக்கிறாங்க? தாலாட்டு. குழந்தை அழுந்துச்சுன்னா வந்து போன் எடுத்துக்கிறாங்க, கார்ட்டூன் போட்டு கொடுத்துட்றாங்க கையில. இதுவா பெண்களோட பாரம்பரியம்? தாலாட்டு பாடுறது வந்து அப்ப வந்து ஒரு நல்ல காரியமா செஞ்சுட்டு இருந்தாங்க. அழுகுற குழந்தைக்கு அவங்க வந்து தாய்மார்கள் தாலாட்டு படி தூங்க வச்சாங்க. இப்ப எங்க பண்றாங்க? எல்லாம் போன்லயே பார்த்துட்டு போயிடறதுதான். செஸ்ல வந்து என்னதான் குயினுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருந்தாலும் ராஜாங்கிற காய் வெட்டப்பட்டாதான் வந்து அந்த ஆட்ட முடியும். அதனால என்ன சொல்றேன்னா, பாரம்பரியங்கிறது ஒண்ணு எப்ப எது வரைக்கும் இருக்குன்னா, இந்த உலகத்துல ஆண்கள் இருக்கின்ற வரை பாரம்பரியம் வந்து போற்றப்படும். எனவே பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுபவர்கள் ஆண்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜீவசித் சிறப்பா பேசிட்டாரு. இப்ப 2 அணியரும் சிறப்பா அவங்க கருத்துக்களை முன் வச்சிட்டாங்க. இப்ப தீர்ப்புக்கான நேரம். பாரம்பரியத்தை பெரிதும் பின்பற்றுபவர்கள்